இன்று 12/5/2026 செவ்வாய்க்கிழமை, சித்திரை மாதம் 29ஆம் நாள், தசமி திதி இன்று மதியம் 2:53 வரை. பூரட்டாதி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 1:17 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல பலன்கள், திருப்பு முனையான சம்பவங்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான உன்னத நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் ராசியிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க. உண்மையிலே ஒரு 45 நாளாக மேஷராசிக்காரர்கள் யாருமே நல்லா இல்லை. ராசிநாதன் 12ஆம் இடத்துலேருந்து மறைஞ்சாலே செலவு, விரயம், பயணம். தவிர அவர் சனியோட வேறு சேர்ந்தார். ஒரே குழப்பம். இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, இது என்ன பண்ணுறது, அது என்ன பண்ணுறதுன்ற மாதிரியாக ராசிநாதன் 12ஆம் இடத்தில் பாபத்துவமாக இருந்ததுனால பெரிய அளவில் சோதனைகளை அனுபவித்தவர்கள் எல்லாருக்குமே இன்னையிலிருந்து அப்படியே ஒரு தைரியம் வரக்கூடிய சூழல்கள் உண்டு. இப்போது வேற அவர் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார், சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். ஆக எதையும் தைரியமாக செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாளை சொல்லலாம். இன்னும் ஒரு 45 நாட்களுக்கு மேலாக அவர் ராசியிலே இருக்கின்ற தன்மை என்பது ஒரு திடமான ஒரு மனது, முடிவு போன்றவைகளை எடுக்கக்கூடிய அமைப்புகளை மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கொடுக்கும். கடந்த காலத்தில் பூமி சார்ந்த தொழில்கள், நெருப்பு சார்ந்த தொழில்களோடு தொடர்பு கொண்டு அதில் சம்பாதிக்க முடியாமல் போனவங்க, கஷ்ட நஷ்டத்தை அனுபவித்தவங்க எல்லாருக்குமே அதிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய, எதுவும் நன்றாக இருக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 12ஆம் இடத்திலேயே வலுவாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. 12ஆம் இடம் இன்றைக்கு கூடுதல் சுபத்தன்மையோடு இருப்பது, குறிப்பாக ராசிநாதனும் செவ்வாயும் இன்றைக்கு இணைந்திருப்பது என்பது பிருகமங்கல யோகம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல அமைப்புங்க. என்னங்க, சுப செலவுகள் ஏற்படுங்க. செலவுகள் இருந்தாலும் பரவாயில்ல, சுப செலவுகள்னால் பூமி சார்ந்த விஷயங்களில் அட்வான்ஸ் கொடுக்கறது, அல்லது பூமி சார்ந்த விஷயங்களில் முடிவுகள் எடுக்கிறது, விடுபட்டு போனால் ஏற்கனவே கட்ட ஆரம்பித்து இன்னும் கட்ட முடியாமல் இருக்கக்கூடிய சில கட்டிடங்கள், வீடாக இருக்கலாம், வணிக கட்டடமாக இருக்கலாம், இதெல்லாம் முடிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு பண வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புன்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு செலவு செய்வதற்கு ஏற்ப பண வரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெண் வழி உறவுகளின் மூலமாக சாதகமான அம்சங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. சித்தி, பெரியம்மா, அத்தைமார்கள் போன்றவர்கள் உங்களுக்கு சாதகமாக ஏதாவது திருப்பங்கள் வரக்கூடிய அமைப்பு. ஆமாம், பாவம் இவங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்தா என்ன, ஏன் இப்படி தடையாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உறவுகள் உங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 10ஆம் இடத்தில் இருந்து வந்த செவ்வாய் சனி சேர்க்கை இன்றோடு அப்படியே முற்று பெறுகிறது. 10ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் 11ஆம் இடத்திற்கு வருகிறார். உண்மையிலேயே 6ஆம் அதிபதியான செவ்வாய் 11ஆம் இடத்தில் ஆட்சியாகிறதுன்றது ஒரு 7 வார காலத்திற்கு மிதுனராசியில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே வெற்றி கொடிகட்டு என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு எல்லாத்துலேயும் சக்ஸஸ் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாமே 11ஆம் இடத்தில் வலுத்த நிலையில் இருப்பதால் கடந்த காலத்தில் எப்படி ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களோ, எது கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் முயற்சியில் இருக்கிறீர்களோ, அது எல்லாம் ஒரு 7 வார காலத்திற்குள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளுங்க இந்த நாள். சகோதர வழி நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அரசாங்கத்தினால் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அனுகூலங்கள், அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அல்லது இளைய பருவத்தினருக்கு கவர்மெண்ட் வேலை தான் வேணுங்க, நான் எந்த வேலைக்கும் போக மாட்டேன், கலெக்டராக தான் ஆவேன், அதாத்தான் ஆவேன், இதாத்தான் ஆவேன், தாசில்தாராக தான் ஆவேன், விஏஓவாக தான் ஆவேன், இந்த வேலைக்கு தான் போவேன் நினச்சிக்கிட்டு இருக்கிற அதற்கான முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடத்திலேயே அது கிடைக்கும் என்பதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ஜீவன அதிபதியான செவ்வாய் இன்று முதல் 10ஆம் இடத்திற்கு மாறி தசம அங்காரகா என்கின்ற அற்புதமான அமைப்பை பெறுகிறார். கூடவே அவர் சூரியனோடையும் சுக்கிரனோடையும் சேர்ந்திருக்கிறார். பிருகமங்கல யோகமும் 2-3 நாளைக்கு கண்டிப்பாக இருக்கும். எல்லா விதத்திலும் மங்கள அமைப்புகள் இருப்பது. கடந்த காலத்தில்
வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த அமைப்புலையுமே சோபிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3-4 வருஷமாக உங்களுக்கு டைம் நல்லா இல்லையே, அந்த அமைப்புகள் எல்லாமே இப்போது விலகக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் நல்லா இருக்குதுங்க. இந்த நாள் முதல் வேலை நிரந்தரம் போன்றவைகள், வேலையை மனமுப்பி பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், தொழிலில் கூட கொஞ்சம் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள், வியாபாரத்தில் என் பக்கத்தில் யாருமே வராதிங்கப்பா, பாருங்கப்பா நான் 100% திறனோடு இன்றைக்கி வேலை செய்ய போகிறேன்ற மாதிரியாக எதிலும் ஒரு புத்துணர்ச்சியோடு இருந்து ஜீவன அமைப்புகள் வலுப்பெறக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக, அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய நன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. எதுலேயுமே கொஞ்சம் பேக் அடிக்கிறத, பின்னடைவுகள் வருகின்ற அமைப்புகளில் இன்றைக்கி கடகராசிக்காரர்கள் தேர்ந்தெடுக்க மாட்டீர்கள். கடகராசிக்காரர்களுக்கு உன்னத மாற்றங்கள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்றைக்கி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு தந்தையை குறிக்கக்கூடிய, பாக்கியத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் இன்று முதல் 9ஆம் பாவகத்தில் ஆட்சி என்கின்ற அற்புத நிலைக்கு மாறுகிறார். கிட்டத்தட்ட அடுத்தடுத்து வரக்கூடிய சில மாதங்கள் எல்லாமே செவ்வாயால் உங்களுக்கு சிறப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை உறுதியாக காட்டுகிறது. அதிகாரம் சார்ந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறவங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறவங்க, அரசியல் சார்ந்த விஷயங்களில் அரசியல்வாதியாக பொதுநல தொண்டுகள் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்று முதல் கிட்டத்தட்ட சில மாதங்கள் வரைக்குமே செவ்வாய் வலிமையான ஒரு அமைப்பை அடையக்கூடிய காரணத்தினால் தொட்டது துலங்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அப்பாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அப்பாவுடைய ஹெல்த் இஷ்யூஸை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த கவலைகள் கண்டிப்பாக நீங்கும். தந்தைக்கும் தனையனுக்கும், தந்தைக்கும் மகளுக்கும் இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை என்பது அப்படியே விலகக்கூடிய தன்மை, அப்பாவை நம்மளே சமாதானப்படுத்தக்கூடிய அமைப்புகள், எல்லா விதத்திலும் மூதாதையர்கள் சொத்துக்களை அனுபவிக்க முடியலை என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள், அல்லது சொந்த ஊருக்கு திரும்பி போக முடியவில்லை என்கின்ற ஒரு ஆயத்தங்களில் இருந்தாலும் அங்கே போக முடியல நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே விருப்பமான மாற்றங்கள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் இன்று முதல் 8ஆம் இடத்திற்கு மாறி ஆட்சி என்கின்ற நிலையை அடைகிறார். இது உண்மையிலே கொஞ்சம் ஒரு மாதிரியான நெகட்டிவான ஒரு அமைப்பு தான். ஆனாலும் பாருங்கள், அந்த செவ்வாய் பெரிய அளவில் பாபத்துவத்தில் இல்லை. இப்போது சேரும்போதே அவர் சுக்கரனோடு தான் சேருகிறார். இன்னும் ஒரு 4 நாட்களுக்குள்ளாகவே எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்றவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. அதே நேரத்தில் கொஞ்சம் பேராசைப்பட்டால் பெருநஷ்டம் கொடுக்கக்கூடிய அமைப்புகளையும் 8ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் செய்வார். கொஞ்சம் தூண்டி விடுவார். தூண்டி விட்டு 1000 ரூபாய் கொடுத்தா 3000 ரூபாய் கிடைக்கும், 10,000 கொடுத்தா 5,000 கிடைக்கும்ட்டு அப்படியே போட விட்டு திடீர்னு பெரிய அமௌண்ட்டு கொடுக்கும்போது அப்படியே க்ளோஸ் ஆகி போகக்கூடிய சில விஷயங்களையும் செய்வார் என்பதால் எந்த விதத்திலும் பேராசைப்படாமல் நமக்கு என்ன இருக்குமோ, என்ன தேவையோ அதை மட்டும் ஆசைப்படக்கூடிய தன்மைகளை அடையக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்து ஒரு 45 நாட்களுக்கு இருக்கின்றன. தம்பி தங்கைகள்கிட்ட கொஞ்சம் கோபங்கள், முரண்பாடுகள்னால் நிச்சயமாக வரும். ஆகவே வாக்குஸ்தானத்தை இன்றைக்கு செவ்வாய் பார்க்க போகின்ற காரணத்தினால் கோபக்காரனாக இருக்கக்கூடிய கோபக்கிரகமான செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால் வாக்குலையும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. 8இல் செவ்வாய் மாறியிருக்கின்ற முதல் நாளான இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் இன்றைக்கு 7ஆம் இடத்தில் ஆட்சியாகக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையுங்க. கணவன் மனைவி உறவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே கோச்சிக்கிட்டு போன கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், மனம் திரும்பி மறுபடியும் குடும்பத்திற்குள் வரக்கூடிய சூழ்நிலைகள், அதற்கான அமைப்புகள்லாம் உருவாகக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வாழ்க்கை அமைப்புகளில் பெரிய திருப்பங்கள் ஏற்படும். இவரைத்தான் கல்யாணம் பண்ணணும், அவரைத்தான் கல்யாணம் பண்ணணும், இவர் எனக்கு பிடிக்கல, அவர் எனக்கு பிடிக்கல, அல்லது எனக்கு பிடிச்சவர் என்னை மறுக்கிறார், இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இக்கட்டாக இருப்பீங்கள்ல, யாரை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்ட்டு, அவர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய, மனம் போல மாங்கல்யம் என்கின்ற அமைப்புகள், பாக்கியங்கள் உருவாகக்கூடிய அருமையான ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இது ஒரு 7 வார காலம், 1.5 மாதத்திற்கு நீடிக்கக்கூடிய அமைப்பு என்பதால் கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, நண்பர்களால் இதுவரைக்கும் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய அமைப்பு, புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்குதுங்க. பிருகமங்கல யோகம் இன்னும் 4 நாட்களுக்கு இருக்கும் என்பதால் மங்களகரமான விஷயங்கள் துலாம் ராசிக்காரர்களுடைய வீடுகளில் நடக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவரை 5ஆம் இடத்தில் சனியோடு சேர்ந்து பாபத்துவமாக இருந்து வந்த செவ்வாய் இப்போது 6ஆம் இடத்திற்கு ஆட்சியாக வரக்கூடிய அற்புத மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க.
ஒரு இரட்டிப்பு யானை பலம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். ராசிநாதன் இன்னும் ஒரு 45 நாட்களுக்கு மேலாக ஆட்சியாக இருக்கக்கூடிய தன்மை எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமையை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்ற அத்தனை அமைப்புகளிலிருந்தும் வெளியே வரக்கூடிய சூழல்கள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. எப்பா நான் அதிர்ஷ்டக்காரனே இல்லைப்பா, நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது, சும்மா தான் நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ற மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான். உங்களுடைய முயற்சிகள் அப்படியே பலிக்கும். உங்களுடைய உழைப்பு நிச்சயமாக வீணாக போகாது. குடும்பமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் ஒரு சீரான நிலைமைகள் வரப்போகிறது என்பதற்கான ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும். ஒரு 45 நாட்களுக்குள்ளாகவே இப்போது இருக்கின்ற பிரச்சனைகள் தீரக்கூடிய அருமையான ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட விரய கிரகமான 5-12 கூடிய செவ்வாய் இன்றைக்கு 5ஆம் இடத்தில் ஆட்சியாக அமர்கிறார். கூடவே 9 கூடிய சூரியனும் அங்கே இன்னும் ஒரு 3 நாட்களுக்காவது உச்சம் என்கின்ற நிலைமையில் இருப்பது மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒன்று. 5, 9ஆம் அதிபதிகள் சேர்ந்து 5ஆம் இடத்திலேயே இருப்பது அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கக்கூடியது அப்படிங்கிறத காட்டுது. இதுவரைக்கும் முயற்சி செஞ்சும் எது கிடைக்கலன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. பிள்ளைகளை பற்றிய வருத்தங்கள் கொஞ்சம் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. தெற்கே இருக்கக்கூடிய தென்கிழக்கு சார்ந்த திசைகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோன்ற மாதிரியாக குழப்பத்தில் இருந்து வந்த அத்தனை தனுசு ராசிக்கார பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளை பற்றிய ஒரு நம்பிக்கை, நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது நடக்கக்கூடிய எல்லா மாற்றங்களும் பெரிய அளவில் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு விபரீத ராஜயோகம் என்று சொல்லப்படக்கூடிய டபால்னு நம்ம ஒன்று செஞ்சால் அது ஒன்று நடந்து அது கடைசியில் நல்லதாக நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இன்று முதலே அப்படியே படிப்படியாக ஆரம்பிக்கின்றன. சிலருக்கு பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சிலருக்கு கட்டிடங்களின் மூலமான ஆதாயங்கள் இருக்கக்கூடிய வாடகை வருமானம் கூடுதலாக வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியும் சுகாதிபதியுமான செவ்வாய் இன்றைக்கு சுகஸ்தானத்தில் வலிமையாக வந்து உட்கார்றார். சுகமே இல்லைங்க, மனசுக்கும் சுகம் இல்லை, உடம்புக்கும் சுகம் இல்லைன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே இன்னையிலிருந்து அதற்கான தீர்வுகள் வருது. மனசும் ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாத்துலேயும் அப்படியே படிப்படியாக நீங்கள் கொஞ்சம் டெவலப் ஆகிக்கிட்டே வர்றீங்க பாருங்கள். எல்லாத்துலேயுமே கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் இருக்காது. சகோதரர்களுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்கிட்ட கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருந்தவங்க எல்லாத்துக்கும் அதுக்கான ஒரு பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது. பில்டிங் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தேக்க நிலைமை, வீடெல்லாம் கட்டி வச்சுருக்கிறேன், வாங்கிறதுக்கு ஆள் இருந்தால் தானாங்க எனக்கு ரொட்டேஷன் ஆகும், அது மாதிரியாக கஷ்டப்பட்டவர்கள். பூமிகாரகன் இன்றைக்கு ஆட்சியாக போகிறார். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதில் ஃப்ளாட்டு போட்டும் விற்கலை அல்லது ஃப்ளாட்டே போட முடியல, அது ஒரு தடங்கள் இது ஒரு தடங்கள்னு வெறும் தடங்களாகவே வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் செவ்வாய் சார்ந்த காரகத்துவங்களில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அருமையான ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பூரண நன்மைகள், இரட்டிப்பு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 3ஆம் இடத்துல ஆட்சியாகிறார். பாபரான செவ்வாய் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் மட்டும்தான் யோகத்தை செய்வார். அவருடைய 1.5 வருஷ சுற்றுக்களில் ஒரு 6 மாதம் கூட அவர் நன்மைகளை செய்யாத ஒரு அமைப்புகளில் இருக்கக்கூடியவர். ஆயினும் இந்த 3ஆம் இடத்தில் அவர் ஆட்சி ஆகிறதுன்றது மிகப்பெரிய உன்னத நல்ல பலனை வேலை தொழில் அமைப்புகளில் கண்டிப்பாக கொடுக்கும். இது வரைக்குமே தொழில் சரியா இல்லை, இது வரைக்குமே வியாபாரம் நல்லா இல்லை, வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லாமல் இருக்குது. இருக்கிறதும் போச்சுரா உள்ளதும் போச்சுரா நொல்ல கண்ணான்னு கதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எதனாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, குடும்பத்தை காப்பாற்ற வேண்டுமே, அப்படி இருக்கணுமே இப்படி இருக்கணுமே என்கின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே எதுவும் ஆகாது, இனிமேல் உங்களுக்கு நல்லா நடக்க போகுதுன்ற மாதிரியாக ஒரு தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சகோதர பாசம் இன்றைக்கி மேலோங்கி இருக்கும். சகோதரர்களோடு ஏதாவது உறவுகள் நன்றாக இருப்பது, அவர்கள்ட்டேருந்து ஏதாவது நம்ம எதிர்பார்த்தது நடக்கக்கூடிய அமைப்பு. ஒரு 1.5 மாத காலத்திற்குள்ளே வீட்டில் மங்கள நிகழ்வுகள், தங்கச்சிக்கோ தம்பிக்கோ நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு கும்பத்திற்கு குதூகலம் ஏற்படக்கூடிய ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற செவ்வாய் மாற்றம் மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக ஒரு 45 நாட்களுக்கு 2ஆம் இடத்துலையும், அதுக்கடுத்த 45 நாட்களுக்கு 3ஆம் இடத்துலையும் போவார். இந்த 2 இடங்களுமே ஒரு 90 நாட்கள் 3 மாத காலத்திற்கு ஜன்மச்சனியின் ஆதிக்கத்தை கொஞ்சம் சந்திக்கக்கூடிய அளவிற்கு தயாராக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது செவ்வாயினால் ஏற்படுது. ராஜயோகாதிபதி கிரகம் இன்றைக்கு ஆட்சியாக இருப்பதால் பணப்பற்றாக்குறைகள் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பணம் இருந்தால் தான் ஏதாவது ஒரு வகையில் நம்ம சமாளிச்சுக்கலாமே. ஆக பணம் இருக்கக்கூடிய காரணத்தினால் குடும்பத்தில் பூசல்கள் சண்டைகள் இல்லாத வண்ணம் தடுத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், மற்றவர்கள் நம்மளை ஒரு மரியாதை இல்லாத பார்க்கக்கூடிய சில சூழ்நிலையிலிருந்து அப்படியே சரியாக போகக்கூடிய அமைப்புன்னு மீனராசிக்காரர்கள் குறிப்பாக இளையவர்களுக்கு ஆறுதலை தரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. அதே நேரத்தில் ஒரு நடுத்தர வயது தாண்டினவங்களுக்கெல்லாம் பிரமாதமான பண வரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போதிருந்தே அப்படியே ஆரம்பிக்குது. தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே 4 காசு கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு ஆரம்ப அருமையான நாளாக செவ்வாயின் தயவினால் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இடையே புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட விரிசலும் நெருக்கமும் எப்போது ஏற்படும்னு அவர் கேட்குறார். கணவன் மனைவிடைய சண்டை போடாத புருஷன் பொண்டாட்டியே கண்டிப்பாக கிடையாதுங்க. சண்டை போட்டால் தான் புருஷன் பொண்டாட்டி. ஒரு சண்டை போடும்போது ஏற்படக்கூடிய அடாடா கொஞ்சம் திட்டிட்டமே, கொஞ்சம் தவறாக பேசிட்டோமே, சமாதானப்படுத்துவோம் என்பது அன்பும் ஊடலும் இணைந்தது தானே வாழ்க்கை. திருவள்ளுவர் பெருமான் அழகாக சொல்லுகிறார் இல்லையா? அப்போ இந்த இடத்துல எப்போதுமே சண்டைன்னு இருந்தாலும் ஒரு மாதிரியாக திகட்டத்தான் செய்யும். எப்போதுமே ஒரு மாதிரியாக இப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆக எந்த நிலைமையில் ஒரு நேரத்தில் கணவனிடையே ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு, விரிசல் வரக்கூடிய தன்மைகள் உண்டுன்னு ஜாதக ரீதியாக விளக்குங்கய்யான்னு சொல்கிறார். உண்மையிலேயே கணவன் மனைவி அமைப்புகளை காட்டக்கூடியது 3, 7, 11ஆம் பாவகங்கள் தான் கணவன் மனைவி அமைப்புகளை காட்டக்கூடியது. இந்த 3, 7, 11ஆம் பாவகங்களின் மூலமாகத்தான் குடும்பம் என்கின்ற 2ஆம் பாவகம் அங்கே செயல்பட ஆரம்பிக்கிறது. கணவனுக்கும் மனைவிக்கும் மன அழுத்தம் வரணும்னா ஜென்மச்சனி அஷ்டமச்சனி தாங்க கோட்சாரத்தையும் கண்டிப்பாக கவனிக்கணும். எப்பொழுதெல்லாம், ஏன்னா இந்திய பெண்களுக்கு 2 விஷயந்தாங்க. இது ஒரு பெருமையான ஒரு விஷயம். உலகத்தில் எந்த நாட்டிற்கும் இல்லாத ஒரு பெருமை என்னுடைய நாட்டிற்கு, என்னுடைய இந்தியாவில் பிறந்திருக்கின்ற சகோதரிகளால் கண்டிப்பாக உண்டு என்பது தான் உண்மை. ஏன்னா ஒரு இந்திய பெண்ணுக்கு 2 விஷயந்தான். என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இந்த 2ஐ தாண்டி வேறு எதையுமே இந்திய பெண்கள் சிந்திக்க மாட்டார்கள் என்பதை அடுத்து ஆதாரபூர்வமாக சொல்லிவிடலாம். உண்மையை சொல்லப்போனால் இன்றைக்கு நம்ம மாநிலத்தில் பெரும்பாலான அமைப்புகளில் வறுமை என்பது ஒழிக்கப்பட்டு விட்டது. வறுமையே இல்லாத காலகட்டங்கள் இப்போது. ஆனால் ஒரு 30-40 வருஷத்துக்கு பின்னாடி போயிருந்தீங்கன்னா சாப்பாடு கூட ராத்திரி இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் சோறை போட்டு விட்டு தான் சாப்பிட்டதாக நடித்து, அது கூட அவங்களுக்கு தெரியாமல் 2 டம்ளர் தண்ணியை மட்டும் குடிச்சுக்கிட்டு தான் பட்டினியாக இருந்து தன்னுடைய குடும்பத்தை வளர்த்தவர்கள் இந்திய பெண்கள் என்பது மகத்தான ஒரு உண்மைங்க. இப்படிப்பட்ட ஒரு இந்திய பெண்ணுக்கு கணவன் பேரில் ஏதாவது ஒரு கசப்போ அல்லது கணவன் பேரில் வருத்தமோ கலக்கமோ வரணும்னா அந்த பெண்ணுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும்போது கண்டிப்பாக வருங்க. ஆக ஒரு பெண்ணிற்கு ஜென்மச்சனி நடக்கும் பொழுதோ, ஒரு கணவனுக்கு ஆணுக்கு ஜென்மச்சனி நடக்கும்போதோ, குறிப்பாக அந்த நட்சத்திரத்தில் சனி போகும்போதோ கணவனை பற்றியோ மனைவியை பற்றியோ இருவருக்கும் ஒருவருக்குள்ள விரிசல்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதே மாதிரி அட்டமத்து சனி நடக்கும்போதும், 8ஆம் இடத்துல சனி நடக்கும்போது பொருளாதார பற்றாக்குறை வந்துடும். ஏதாவது சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸு போன்றவைகள் வரும். அப்போ கோர்ட்டு கேஸு வந்தாலும் சரி, சண்டை பணங்காசு இல்லாமல் இருந்தாலும் சரி, புருஷன் சம்பாதிக்கலைன்னா பொண்டாட்டி சண்டை போடுறது உண்மை தானே. பிள்ளைங்களை எங்கே போய் காப்பாற்றுறது? தான் பட்டினி கிடக்கலாம், தன்னுடைய பிள்ளைகள் பட்டினி கிடக்கக்கூடாது இல்லையா? ஆக கணவன் மனைவிக்குள்ள விரிசல்கள் ஏற்படுவதற்கான முதல் காரணமாக ஜென்மச்சனி அஷ்டமச்சனி 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் சேர்ந்து நடக்கும்போது, பிள்ளைகளுக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது, 4 பேர் கொண்ட குடும்பத்தில் 2 பேருக்கு ஜென்மச்சனி 2 பேருக்கு அஷ்டமச்சனின்ற போது கொஞ்சம் விரிசல்கள்லாம் ஏற்படுங்க. அதே மாதிரி 6, 8 தசாபுக்தி அமைப்புகள், சுக்கிரனை பாதித்த அமைப்புகள், கணவனுக்கு சுக்கிரனை பாதித்த அல்லது பெண்ணுக்கு சுக்கிரனை பாதித்த, சுக்கிரன் எதிர்பாலினத்தவரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது மனைவிக்கு சுக்கிரதசை நடக்கும்போது கணவனை பற்றி, பாபத்துவமான சுக்கிரதசை நடக்கும்போது, யோகமான சுக்கிரதசை நடக்கும்போது கணவனால் இரட்டிப்பு நன்மைகள் ஏற்படும். ஜோதிடம் மிக மிக நுணுக்கமான ஒரு விஷயம்.
ஒரு பெண்ணிற்கு சுபத்துவமான சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய தானே ஒளிபருந்திய அமைப்பில் இருக்கும்போது சுக்கிரதசை நடக்கும்போது கணவனை டபுள் பங்கு தூக்கி விடும். இரட்டிப்பு வருமானம், 3 மடங்கு வருமானம், 4 வீடு வாங்கிறது, 4 கார் வாங்கிறது அப்படின்னு மாறும். அதே பாபத்துவமாக ராகுவோடு இருக்கும் பொழுது ஒரு மாதிரியாக சனியோடு சேர்ந்திருக்கும் போது, அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்கும் போது கணவரால் மனத்துன்பம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் தசாபக்திகளின் அடிப்படையில் 6-8 தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில் ஏற்படும். ஆக 7ஆம் பாவகம் 7ஆம் பாவகாதிபதி களத்திர காரகனாகிய சுக்கிரன் பாதிக்கப்படும் போது அந்த பாதிக்கப்பட்ட தசாபக்தி அமைப்புகள் நடக்கும் பொழுது இங்கே ஒரு நிலையில் விரிசல்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சுபர்களுடைய தசை நடக்கும்போது சேர்ந்துக்கிறதும் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அமையுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.